அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதற்கான டோக்கனும் இன்று முதல் வழங்கப்பட இருக்கிறது. நிறைய மாவட்டங்களில் நிறைய ரேஷன் கடைகளில் திங்கட்கிழமையிலிருந்தே பார்த்திங்கன்னா அதற்கான டோக்கன் வழங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து 2 முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்க மக்களே. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? இன்று நிறைய மாவட்டங்களில் ஓகேங்களா. ஸோ இன்று முதல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10-15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்பீங்க. ஸோ அதை கடந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வழங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி ரேஷன் பரிசு தொகுப்புகளாகட்டும், அதே மாதிரி ரேஷன் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இலவச வேட்டி சேலைகள் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின தகவலும் தெளிவாக பார்ப்போம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லியும் தெளிவாகவே அப்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வீட்டில் இருங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று அதிகாரப்பூர்வமாக விநியோகம் செய்யப்படும் என்று அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாவட்டங்களில் திங்கட்கிழமையிலேருந்து டோக்கன் வழங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு யார் யாருக்கு எவ்வளவு ரொக்க பணங்கள் கிடைக்கும், ஸோ 5000 + 21 பொருட்கள் ப்ளஸ் அரசு வேட்டி சேலைகள் மற்றும் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஸோ இதற்கான மேல்முறையீடும் பார்த்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்கிறது. ஸோ இந்த எவ்வளவு ரொக்க பணம் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு ரொக்க பணம் கிடைக்கும்ன்றது, ஓகேங்களா? முதல் முன்னுரிமை ப்ரியாரிட்டி கார்டுகளுக்கு, அதாவது இந்த NPHH கார்டுகள் மற்றும் PHH கார்டுகள் மற்றும் AAY கார்டுகள், இந்த முன்னுரிமை ப்ரியாரிட்டி உள்ள கார்டுகளுக்கு 5000 + 21 பொருட்கள் ப்ளஸ் அரசு வழங்கக்கூடிய வேட்டி சேலைகள், இந்த அனைத்து பொருட்களும் இந்த ப்ரியாரிட்டி கார்டுகளுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல் தான், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பொங்கல் பரிசில் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் எப்போ வழங்குவாங்கன்றது இல்லையா? ஸோ இதுக்கான இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல், ஓகேங்களா? ஸோ இன்று முதல் வீடு வீடாக, ஓகேங்களா, இன்று முதல் வீடு வீடாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டோக்கன் பார்த்தீங்கன்னா எப்படி வழங்குவாங்க அப்படின்னா, வீடு வீடுகே காலையில் 150 பேருக்கும் மாலையில் 150 பேருக்கும், அதாவது இட வசதி அதிகமாக உள்ள ரேஷன் கடைகளில் காலையில் 150 பேருக்கும் மாலையில் 150 பேருக்கும் வழங்க வேண்டும் அரசு உத்தரவிட்டிருக்குது. ஆனால் கம்மியான இடவசதி உள்ள ரேஷன் கடைகளில் அதாவது சிட்டி சைடில் இருக்கிற ரேஷன் கடைகளில் காலையில் 100 பேருக்கும் மாலையில் 100 பேருக்கும் டோக்கன் வழங்கப்பட வேண்டும். அந்த டோக்கனில் எந்த தேதியில் வர வேண்டும், அதாவது அந்த அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறது, அதாவது வாங்கிறதுக்கு எந்த தேதியில் வர வேண்டும், எந்த டைமில் வர வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் அதில் கொடுக்க போகிறோன்றதையும் மென்ஷன் ஆகியிருக்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம், மீதி இருக்கிறவங்களுக்குலாம் அட்டைதாரர்களுக்கு இப்போ மாதம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தந்துட்டுருக்குறாங்களே, ஸோ அதையும் சேர்த்து அது தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதையும் சேர்த்து தான் 5000 டோட்டலாக, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் 5000 ரொக்க பணம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்டைதாரர்களுக்கு, ஓகேங்களா, இந்த NPHH
ஏஒய் கார்டு இந்த மாதிரி இருக்கிற கார்டுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 + 1000 ஓகேங்களா 2000 ரொக்க பணமும் 21 பொருட்கள் அடங்கிய ரேஷன் பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய வேட்டி சேலைகள் இதையும் சேர்த்து வழங்குவாங்க. ஓகேங்களா இதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதில் அடுத்ததான் என்னென்ன அந்த 21 பொருட்கள் அப்படின்றத நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா? ஸோ என்னென்ன பொருட்கள்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, கரும்பு ஆகிய உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் இந்த பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இதை வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ இதற்கான வேலைகள் தீவிரம் அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்க மக்களே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். 2 முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்ன முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கார்டுகளுக்கு வந்து புதிதாக யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்களோ ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொங்கலுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளது. ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப அதுக்கான வேலைகளும் தீவிரமாக செய்து நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா ரேஷன் கார்டுகளுக்கு அனைத்து விதமான பொருட்களும் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் இப்போது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னா, முதல்ல ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்கும் இந்த பொங்கலுக்குள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிதாக வாங்கப்பட்ட ரேஷன் அட்டைகளுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 21 பொருட்களும் அரசு கொடுக்கக்கூடிய வேட்டி சேலைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்றதை அவங்க சைட்லேருந்து தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இதுதான் 2 மகிழ்ச்சிகரமான தகவல். ஓகேங்களா பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து. ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்ததாக வந்து இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொங்கல் பரிசு தொகுப்பு 2025 இதோடு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்றத அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம். பொங்கல் கிஃப்ட் இன் தமிழ்நாடு ரேஷன் ஷாப் 2025 அரிசி குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என அரசு அறிவித்திருந்தது. அதன்படி டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஓகேங்களா தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை அடங்கும். இதோடு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலை அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று விநியோகம் செய்யப்படும் என அறிவித்த நிலையில் நாள்தோறும் நேரம் குறிப்பிட்டு வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் சென்று பொங்கல் தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்றைக்கி வந்திருக்க மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.